சிக்கன் குருமா டேஸ்ட்ல மீல் மேக்கர் குருமா செய்யலாமா? அதாவது இதை சோயா சங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா மீல் மேக்கர் சொன்னாதான் நம்ம ஆளுங்களாம் புரியும். எனக்கே அது இப்படி சொன்னாதான் புரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு அப்புறம் எதுக்கு இவ பெரிய வெங்காயம் போடலாம் நீங்க யோசிக்கலாம். நானே ஒரு அட்டு சோம்பேறி, அதுக்கு உரிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நான் பெரிய வெங்காயத்தை போட்டேன். அது கூடவே தக்காளி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, கசகசா, கொஞ்சமா சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே பட்டை, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, அது பேர் என்னது, ஸ்டார் மாதிரி இருக்கு, அது பேர் தெரியல, அது போட்டு கொஞ்சமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அது கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கூடவே மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். முக்கியமான குறிப்பு, தண்ணி எல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் குருமா டேஸ்ட்ல தானே நான் சொல்லியிருக்கேன், அதனால சிக்கன் மசாலா ஆட் பண்ணாம எப்படி? அவ்வளவுதான். அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி, பட்டர் ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான், குருமா ரெடி ஆயிடுச்சு.